மரத்தின் கீழ் தன் தோழியுடன் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறார். தன் தோழியின் புதிய பொம்மைகளை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்கு, எனக்கும் இது மாதிரி பொம்மை வேணும். எங்க வாங்கின? நம்ம ஊர்ல புதுசா பொம்மை கடை ஓபன் பண்ணிருக்காங்க, அங்கதான் எங்க அம்மா கூட போய் வாங்கினேன். நீயும் உங்க அம்மாவோட போய் வாங்கிக்கோ. அம்மா, என் ஃப்ரெண்டு புதுசா பொம்மை வாங்கியிருக்கா, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கும் அது மாதிரி பொம்மை வேணும், வாங்கி கொடுங்கம்மா. முல்லை, ஏற்கனவே நீ நிறைய பொம்மை வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம இந்த மாசம் தாத்தாவுக்கு கண்ணாடி வாங்கணும், பாட்டிக்கு செருப்பு வாங்கணும், நிறைய செலவு இருக்குமா. பொம்மை இன்னொரு நாள் வாங்கிக்கலாம். போ, இருக்கிற பொம்மையை வச்சு விளையாடு. போங்க, நீங்க ஒண்ணும் வாங்கி தர வேணாம், நானே காசு சேர்த்து வச்சு பொம்மை வாங்கிக்கிறேன். அம்மா, என்னோட உண்டியல் ஃபுல்லா நான் காசு சேர்த்துட்டேன். வாங்க, நம்ம பொம்மை வாங்க போகலாம். முல்லை, அப்பா கூட போய் நீ எந்த பொம்மை வேணுமோ வாங்கிக்கோ. யாரு? உங்களுக்கு என்ன ஆச்சு? இவங்க ஒரு கட்டிட தொழிலாளி, கொஞ்ச நாள் வேலை இல்லாதனால சாப்பிடுங்க போல, அதனால மயங்கிட்டாங்க சார். இல்லை, நம்ம இவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அப்புறமா உனக்கு பொம்மை வாங்க கடைக்கு போகலாம். இவங்க ரொம்ப பலவீனமா இருக்காங்க, நல்ல சத்துள்ள உணவு சாப்பிட்டா சரியாகிடுவாங்க, வேற எதுவும் இல்லை. அம்மா, இந்தாங்க, இந்த காசை வச்சுக்கோங்க, நல்லா சத்தான உணவை வாங்கி சாப்பிடுங்க. அப்பா, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். உள்ளே, நீ பொம்மை வாங்க சேர்த்து வச்ச காசை அவன் கிட்ட கொடுத்துட்டியே, அப்புறம் அர்த்தமா இல்லையா? இல்லப்பா, என்கிட்ட நிறைய பொம்மை இருக்கு. டாக்டர் அங்கிள் சொன்னாங்கல்ல, அவங்க நல்லா சாப்பிடணும்னு, அதனாலதான்ப்பா அந்த காசை அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். சூப்பர் முல்ல, நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க. நன்றி அப்பா. அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவை பாட்டி சொல்லி இருக்கிறதா எங்க டீச்சர் சொன்னாங்க. நம்மளால முடிஞ்ச உதவிய எல்லாருக்கும் செய்யணும், அதனாலதான்ப்பா கொடுத்தேன். நீங்களும் முல்லை மாதிரி உங்களால முடிஞ்ச உதவிய எல்லாருக்கும் செய்யணும். உங்களுக்கும் நம்ம அவை பாட்டி சொன்ன அறம் செய்ய விரும்பு தெரியும் தானே? நெக்ஸ்ட் வீக் புது கதையில உங்களை வந்து நாங்க மீட் பண்றோம். பாய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்